பூச நட்சத்திரம்னு ஒன்று சொல்லிட்டார். அது இல்லைன்னு மறக்கக்கூடாது. குடும்பத்தில் போய் விசாரிக்கணும். இவருடைய தாத்தா வழி, தந்தை வழி, அம்மா வழி, மனைவி வழியில் சாதி விட்டு சாதி இரு திருமணம் நடந்தவர்கள் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களை போட்டு கேட்டு இப்படி ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லணும். சாதி விட்டு சாதி வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்கிறவர்கள் அந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன். ஆணித்தரமான ஒரு தீர்ப்பு. என்னுடைய உடன் பிறந்த தம்பி அந்தமான்ல போய் அந்த ஊரு பொண்ண திருமணம் பண்ணி அவனுக்கு 2 பையன், எனக்கு 2 பொண்ணு. எங்க தாத்தாவுக்கு தாரம் 2, எங்க சித்தப்பாவுக்கு 2. எங்க வம்சத்துல அது வந்துகிட்டே இருக்கு, எனக்கு இல்ல. அதனால நான் சந்தோஷப்படுறேன். இருக்கு, கொஞ்சம் இருக்கு இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. வாதத்துக்கு வாய்ப்பில்லை, வாதத்துக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 10 பேர் வர்றவங்களை கேளுங்க. எல்லாரும் ஆமண்ணா நம்ம வீட்டில் இருக்கு. என்னுடைய பேர் சி நாகராஜன். மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று 24,000 ரூபாய் பென்ஷன் பெறும் ஒரு அரசு ஊழியர். அந்த புதன் சொல்லும் போது இன்னொரு வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். புதனுக்கு பல ஆற்றல் இருக்கு. ஒரு வப்பாட்டி யாரும் வச்சிருக்காருன்னு கேட்டா வப்பாட்டிக்கிறங்க புதன். ஒரு ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் வப்பாட்டி வச்சிருக்காருன்னா புதனை தவிர வேறு எந்த கிரகத்தையும் பார்க்கக்கூடாது. புதன் வப்பாட்டி ஆதாரம் இருக்கு. புதன் வப்பாட்டி கிரகம். அப்போ அவெல்லாம் புதனை பற்றிலாம் பேசினார். அப்பா அது வப்பாட்டி கிரகம், புரியுதுங்களா? அப்போ என்ன ஒன்றும் ஒரு பாயிண்ட்டுகள் சொல்கிறதுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு 12 பாயிண்ட் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தேன். அற்புதமான பாயிண்ட். இளம் வரும் ஜோதிடர்கள் வந்த உடனே ரொம்ப ஆழம் அந்த ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்போவுமே ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அதனால உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பழகாதீங்க. மிதுனம், கன்னி, தனுசு யூடியூப்பில் வரும், எழுதாங்க, கவனமாக கேளுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்கணம் யாருக்கு லக்கணமாகவும் ராசியாகவும் அமைகிறதோ இங்கே உள்ளவருக்கு உங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு கலந்துனா முச்சந்தி வந்துடும். வந்துருமா? வேறு என்ன? எல்லாருமே இல்லாததை சொல்லும் நபர் நான் இல்லை. ஏற்கனவே இங்கே இருந்திருப்பார். நான் இல்லை நொல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ பிறந்தே இல்லை, அந்த வீடு இருக்கும்ல முச்சந்தி பக்கத்தில் தான் நீ பிறந்திருக்க. போ அங்கே போ. நான் ஆஸ்பத்திரியில் பிறந்தேன், ஆஸ்பத்திரியில் அப்படி போகணும்னா இங்கிட்ட முச்சந்தினா தெரியுமில்ல, முச்சந்தியில் தான் இந்த ராசிக்காரங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீடு முச்சந்தியில் இருக்கான்னு கேட்கணும். ஆமாம் சார், இவர்கள் வீட்டுக்கு முன்னால் எப்பவும் குப்பை கிடக்கும். எய்த்தாப்பில் காளிமனை, அடுத்து ஒரு பூட்டிய மனை. வலது பக்கமோ இடது பக்கம் திரும்பினா ஒரு மெயின் ரோட வேகமாக போய் சந்திக்கும். ஆக நீங்கள் என்ன கேட்கணும்னா, முச்சந்திக்கு அருகில் இருக்கிறீங்க, போகும்போது பார்த்து போங்க. இதே முச்சந்திக்கு நான் முச்சந்தியில் இல்லை, நீ பிறந்த மண் இருக்கு இல்லையா, நீ பிறந்த வீடு இருக்கு இல்லையா, என்னை கூட்டிகிட்டு போ, நீ அங்கே தான் பிறந்த, அதான பிறப்பு. இல்லை நொல்லைங்கிறதுக்குலாம் இங்கே வாய்ப்பு இல்லை. இந்த இதெல்லாம் பேசாதீங்க. அது கிடச்சி ஒரு பாயிண்ட். இது சம்பந்தம் இல்லாத பாயிண்ட், கிரக தொடர்பு இல்லாத பாயிண்ட். யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் வியாழனும் ராகுவும் அமர்ந்துள்ளதோ அவர்களுடைய வீடு சென்ட்ரிங் டேமேஜ், சற்றோடு பெயரும் வீடு வெடிப்பு. வீடு வெடிப்பு, இவன் போகிற வீடே வெடிச்சு போயிடும். பக்கத்து வீடு பள்ளம், 40 ஆண்டு கால வீடு இவன் பக்கத்தில் இருக்கும். வியாழனும் ராகும் அங்கே 100க்கு 100. மற்ற எல்லா இடத்துலேருந்து அப்படிதான். பக்கத்து வீடு பள்ளம், 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வீடு இருக்கும். அதை மராமத்து பண்ணி இடித்து வேறு வீடு கட்டியிருப்பான். இல்லை என்றால் இந்த ராகு கேது அங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இங்கே நொல்லைங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா உங்களுக்கு அழைச்சி சொன்னால் தானே தெரியும். 100க்கு 100 என்ன பாதிக்குது? சென்றி நான் புது வீடு, நீ தட்டோடு வேலை போகுது நைனா, இங்கே தவறு வெடிக்க போகுது, வெடிச்சே ஆகும்.
சும்மா என்னமோ ஒரு பேருக்கு சொல்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் அடிச்சு உங்களுக்கு இந்த ராகுவும் குருவும் ரிஷபத்தில் இருக்குது, அதனால் உங்கள் வீடு சென்டிங் பார்ப்புன்னு சொல்லக்கூடாது. அது ஜோசியமா? உங்கள் வீடு டேமேஜ் இல்லையா, உன் வீடு டேமேஜ் இல்லைன்னா உன் வீடு டேமேஜ் ஆக போகுது. டேமேஜ் ஆனவொன்னே என்கிட்ட வா, நான் அதை திருத்தி தர்றேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து யாருடைய ஜாதகத்தில் கடகத்தில் ராகு உள்ளதோ அந்த வீட்டில் ஒரு பெண் துர்மரணம். ராகு கடகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு துர்மரணம். ஒரு 10 வயது குழந்தை இறந்ததை தெய்வமாக வைத்து அந்த வீட்டில் வழிபாடு. இல்லை நொல்லைங்கிறதுக்கு இடமில்லை. இல்லை நொல்லை, லாம் இல்லை. இங்கே லாம்ங்கிறதுக்கு இல்லை. லானா போட்டு இம்மன்னா கிடையாது. என்கிட்ட உண்டு, நடக்கும், நடந்துவிடும். அதுக்கு பேர் தான் ஜோசியம். நீங்கள் இதெல்லாம் சொல்லி பாருங்கள், ஓரளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஆளு நான் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்தவுடனே என்ன பண்ணும்? கடகத்தில் ராகு இருக்கான்னு சுத்தணும். ராகு இருந்தால் அதெல்லாம் சொல்லிட்டு போய் அப்புறம் இதை சொல்லணும். உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்தே தீரும். புரியுதுங்களா? பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி திரட்டுப்பட்டு உங்களுக்கு ஒரு கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் 550 பாயிண்ட் 10 உங்களுக்கு கொடுக்கணும். 5000 ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது. கிடைச்சிடும். 100 ரூபாய்க்கே வழி இல்லை. எங்கே 5000? புரியுதா? அதனால் எதிலையுமே முன்கை நீண்டாதேன் முழங்கை நீளும் தாராள மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆக சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம் யார் அமாவாசையில் பிறந்துள்ளார்களோ அவர்களுக்கு புத்திர தோஷம், புத்திர சோகம், புத்திர தாமதம். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம் நிறைஞ்ச அமாவாசையாக இருக்கணும். புத்திர சோகம், புத்திர தோஷம், குழந்தை தாமதம். இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தால் தான் அமாவாசை. அதான அமாவாசை. அப்போ இந்த 2 கிரகம் சேரணும்னு அர்த்தம். இதோட அடிதடி கிரகம், இரத்த கிரகம் செவ்வாய் சேர்ந்து வச்சுருங்க, குழந்தைய கொண்டு விடுவேன். கடும் புத்திர தோஷம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 இடத்துலையும். அங்கே செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடுமையான பாதிப்பு. ஆக அவங்க அமாவாசையில் சித்திரையில் வைகாசியில் பிறந்தால் குழந்தைய பற்றி கேளுங்க. குழந்தை தாமதமானுங்க. ஏன் குழந்தை நல்லா இருக்குமே, 2வது ஒரு நாள் பாதிக்கும். ரொம்ப நாள் போகாது, 10 வயசுக்குள்ளே பாதிச்சு. என் குழந்தை நல்லா இருக்குமே, உன் குழந்தை நல்லா தான் இருக்குது பார்த்துக்க. நம்ம லவ் மேட்ரு ஒரு எச்சரிக்கை கொடுப்போம். என் பிள்ளைலாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னேன், ராஜாஜி பார்க்கும் இந்த இது சிங்கராஜ காலனி போய் பாருங்கம்மா, யூனிஃபார்ம் போட்டு 8ஆம் கிளாஸ் பிள்ளை காதல் பண்ணுது. நீ உன் பிள்ளைய பற்றி பெருமையாக பேசுகிற, போய் பாருமா, கவனமாக வச்சுக்குமா. இவ இல்லையா, நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோம், பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லா பிள்ளையும் அங்கே போய் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாருங்கள், 2 பிள்ளை பேசிகிட்டு இருக்கா, ஒரு பையனும் பிள்ளையும். அப்போ அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை டாப்புங்கிறாங்க. அங்கே லவ். இது அந்த அமைப்பு. அப்போ அங்கே செவ்வாய் சேர்ந்து என்ன ஆகுது? சூரியன், சந்திரன், செவ்வாய். அமாவாசைனா இது செவ்வாய் சேர்ந்து வச்சுருங்க, தொலைச்சிப்படும் அந்த ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எங்கேயோ பரட்டி போயிட்டே இருக்கேன். எத்தனை பாயிண்ட்டு? ராகு. அதுக்கு சந்திரன் எந்த ராசியில் உள்ளதோ அந்த இடம் அச்சம் அல்லது வடு. உங்களுக்கு சந்திரன் இருக்கும்ல, எந்த இடம்னு இருக்கும்ல, அந்த இடம் அச்சம், அந்த இடம் கீழப்படும், வடுவப்படும், ஒரு காயம் வந்துடும். சந்திரன் இருக்க ராசிதான் மச்சம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுக்கு சந்திரன் இருக்கும்ல, இது என்னது பார்த்துக்கிறீங்க வீட்டில் போய். இதே அந்த அமைப்பு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இந்த குருவும் சந்திரனும், குருச்சந்திர யோகம், உண்ண உணவு, உடுக்க உடை, நிலையான வாழ்க்கை. ஐயோயோ நீங்கள் போடு. இந்த குருவும் சந்திரனும் இருக்கும் இடத்தில் உடன் பிறந்த சகோதரனுடைய வாழ்க்கை பால். அவங்க சந்திரன்
குரு சந்திரன் இருக்கும் இல்லையா, இருக்கிறவங்க அதை போய் பாருங்க. உடன் பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை பால். அடிக்கடி தன்னுடைய குழந்தையை பற்றி கவலை. அவன் 40 வயசோட இருப்பான், பையன் லேட் ஆகணும், இன்னும் வரலையே, சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு அடுத்து குரு இருந்தால் அது யோகம். இங்கே 2 வித்தியாசம் இருக்குது. குருவுக்கு அடுத்து குருக்குள்ள சந்திரன், உடன் பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை பால். அந்த என் தங்கச்சி நல்லா இருக்கு, சொத்தை இழந்துடும் இல்லையா, அது சவட்டக்கல் ஆகிடும் இல்லையா, வாதம் வந்துடும். அது குருச்சந்திரன் இருக்குங்க, போட்டு பாருங்க. அதான் ஜாதகம் இருக்கும்ல உங்கள்கிட்டயே, உங்கள் ஜாதகமே. அதையே நீங்கள் பரிசல் பண்ணிங்க, வெளியாளுக்கு சொல்ல வேண்டாம். அது அந்த அமைப்பு. அதுக்கு அடுத்து செவ்வாய் சுக்கிரன் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே ஒரு நல்ல சேர்க்கை இல்லை. எனக்கு பொருத்தமாக்க வரும்போது பெண் வீட்டுக்காரங்க கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா நான் இணைக்க மாட்டேன் என்றால் ஒரு நாள் அது மண்ணெண்ணெய் பாட்டிலையும் தீவி எடுத்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. அது என்றால் ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்துடுது. அதில் பர்டிகுலரா மேஷம் சிம்மம் தனிச்சில் இருக்கக்கூடாது. அது நெருப்பு ராசி, நெருப்பு கிரகம் செவ்வாய் நெருப்பு வீட்டில் இருக்கிறார். அதனால் இந்த 3 வீட்டில் இருந்தால் நான் இணைக்க மாட்டேன். ஏன் அங்கே வம்பு வளர்க்குவா, நீங்கள் தானே சார் பொருத்தம் போட்டு கொடுத்தீங்க, என்ன சார் இப்படி ஆச்சுன்னு நம்மளை கேட்குறேன். தவிர்த்து விட்டணும், போய் இருக்கிறவங்கள போய் பாருங்கள். அதுக்காக இருக்குமில்ல ஒரு சேர்ந்தவங்களுக்கு இது பாருங்க, இதை இணைக்கிறத தவிர்க்கு. அதுக்கு அடுத்து இந்த சுக்கிரன் கேது இருக்கு பாருங்க, அது மாதிரி செயற்கை கிரகம் ஒரு மோசமான கிரகம் இல்லை. இவன் பேங்கில் வேலை பார்த்தாதான் கேஷ் பொசிஷன்லாம் இவனை இருக்க விடாங்க. பொருளாதாரத்தை அவரவர் தகுதிக்கு தெரிந்தாப்புல பெரும் லட்சத்தை இழந்து விடுவான். சுக்கிரனும் கேது தன் தகுதிக்கு தகுந்தாப்புல பெரிய பொருளாதாரத்தை இழந்துடுவான். அவன் அங்கே வேலை பார்க்கலான்னு வச்சுருங்க, பேங்கில். எது சார் இருக்கிய சார், கேஸுக்கு மட்டும் போயிடாங்க சார், கேஸை இழந்துடுவேன், மன்னி கொடுத்துடுவேன், இவனே பராறு பண்ணிடுவேன், பெரிய சிக்கல் சந்திப்பேன். சுக்கிரனும் கேதும். மனைவிக்கு வயிற்றில் யூட்ரஸ் டபுள் என்றால் ஒரு நாள் ரிமூவ். என்ன எடுத்துடுவேன், யூட்ரஸ் டபுள், யூரினல் பிரச்சனை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கு. சுக்கிரன் ஆணுக்கு இருந்தால் கடும் பாதிப்பு. ஏன்னா சுக்கிரன் என்னுடைய மனைவி. அங்கே யார் வந்துடுறா, பஞ்சபூதத்தில் நாகம் வந்துடுறார். இந்த நாகம்னு சொல்லும் போது இன்னொன்று மறந்துடுறேன், அப்புறம் பாயிண்ட் நிறையா இருக்குது. ஐயா நாகத்தை பற்றியே சொன்னார், அவர் ஏதோ நாகத்தை பற்றி சொன்னார். இந்த ராகு திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரமா, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குருவா, அது தெய்வீக இடமா, ஆலயங்கள் நிறைந்த இடமா. அதுக்கு அடுத்தது மகரம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா, தொழிலை அபிவிருத்தி செய்யுமா, கௌரவம் பந்தத்தை கொடுக்குமா, ரொம்ப அற்புதமான இடமா காலபுருஷ தத்துவம். ரைட். அதுக்கடுத்து கும்பம், அது அற்புதமான இடம். கலசம் அது இருக்குது. அதுக்கடுத்தது மீன ராசி, அவர் ராகு தொட்டு காலபுருஷ தத்துவத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் 4ஆம் பாதம் காலபுருஷ, அது புஷ்கர அம்சம். ஏன் இங்கே உடுக்கலை அங்கே உடுக்கலை, குளத்தில் உடுக்கலை, ஏன் அவங்க மீனத்தில் பண்ணி கொடுத்தேன்? உங்களை கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறது பெரிய கெட்டிக்காத்தனமாக எடுத்துக்கல, அது கூடாது. அதாவது ஏன் அங்கே உடுத்தேன், சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தனிச்சலை உடுக்கலை அற்புதமான இடம், தொழில் சாணம், கௌரவ சாணம், அந்தஸ்து புகழை கொடுக்கக்கூடியது. அங்கே ராகுவல்ல, புஷ்கராம்சம் 4ஆம் பாதத்தை கொண்டு மீனத்தில் கொடுத்தேன். ஏன், அது பாம்பு கிரகம், இது நெருப்பு கிரகம் தனுசு. அந்த பாம்பு அழிஞ்சு போயிடும், அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கடுத்து மகரம், சேரும் சகதியும் நிறைந்த இடம், முதலை இருக்கக்கூடிய இடம், அது சுடுகாடு, அதனால் அங்கே வைக்கலாம். அதுக்கடுத்து கும்பம், அதுக்குள்ளே ஒழுங்குனா நம்ம சட்டியை போட்டு கவிச்சு தூக்கி போட்டுருவோம், அங்கேயும் இருக்க முடியாது. பாம்பை எந்த இடத்துலையும் மரத்துலேருந்து கீழே விழுந்தால் நீரில் விழுந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும், அங்கே பாதிப்பு இல்லை. அதனால் புஷ்கராம்சம் 4ஆம் பாவத்தை மீனத்தில் கொடுத்தேன். ஐயா பாம்பை சொன்னதுனா நான் சொன்னேன். அதுக்கடுத்து இந்த பூசத்தை பற்றி அவர் சொன்னார். நான் பூசம் இருக்கிறதே மோசமான நட்சத்திரம் பூசம். அவன் தான் 2 பொண்டாட்டி ஆக்கிறானே, அவனை என்ன அது ஓடி போய் திட்டு கல்யாணம் பண்ணிடுறானே, அவனை எங்கள் பூசத்தை பூசமா. அதுக்கு அடுத்தது
இந்த குருவை நீங்கள் இந்த பாரம்பரிய ஜோசியெல்லாம் ஐயோ சே உனக்கு குரு இதில் இருக்கியா பிரமாதமியா? குரு மாதிரி மோசமான கிரகம் இல்லை. டிக்காடு பண்ணிக்கிறீங்க. குரு ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கதா வச்சுக்கிறீங்க. அந்த 3ஆம் இடம் யாரு? இந்த ஜாதகருடைய கல்யாணம் பண்ணுமே மாமனார். அவன் மாமனார் வீட்டில் 2 பேரும் 2 கல்யாணம் பண்ணியிருப்பான். போய் பாருங்க. இதுக்கு பேர் குருவா? குருவாருக்கு கோடி நன்மையா? எடுத்து பாருங்கம்மா. 10 இருந்தா அப்படி பிரிக்கணும். அங்கே மாமனார் வழியில் இருதாரம், இங்கே மாமியா வழியில் இருதாரம்னு இப்படி பிரிக்கணும். குரு நல்லவரா? குருவும் சந்திரன் சந்தா நல்லவரா? உன் தங்கச்சியை கடிச்சு விட்டானையா? அது என்ன குரு? உன் தங்கச்சியை கடிச்சு விட்டான். குரு பார்க்க கொடினம்னு ஆகா 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 அற்புதம். உங்களுடைய சவுச்சார் பேசாதீங்க. அந்த இடம் இருக்கிற இடம் தாரதோஷத்தை உண்டு பண்ணும். புரியுதா? ஒரு பொருத்தம் பார்க்குறீங்க. அந்த ஜாதத்தில் கல்யாணத்துக்கு வர்றேன் எல்லாம் சொல்லிடுங்க. சொல்லிட்டு அந்த ஜாதகத்துக்கு வந்த ஜாதகத்துக்கு அந்த கல்யாணம் எப்போ நடக்குன்னு கேட்குறேன். அவனுக்கு 7ஆம் இடத்தில் சனி. நர்த்தனை மைனூட்டாக பெரியணும். நீங்கள் என்ன சொல்லணும்? எல்லாம் சொல்லிட்டு அண்ணே சித்தப்பா 2 எந்த வீட்டில் ஒரு துருமணம் நடந்துச்சோ அந்த வீட்டில் தான் அவனுக்கு பெண்ணு. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த வீட்டில் எந்த வீட்டில் துருமரணம் நடந்ததோ அங்கிருந்தே அவனுக்கு பெண் வரும். நீ கல்யாணம் பண்ண பாரு, அவன் சித்தப்பேன் தூக்கு மாட்டி செத்திருப்பேன். இல்லை என்றால் 7இல் சனி கிடையாது. 7ஆம் இடத்தில் யாருக்கு சூரியன் இருக்கிறதோ அந்த தந்தை அவன் கல்யாணத்தை பார்க்க மாட்டார். ஒன்று இறந்துருப்பார். தாலி எட்ட நேரத்தில் அவன் போய் ஒரு குப்பை இல்லை எதையோ ஒன்று எடுக்க போயிருப்பேன். இங்கே தாலி எட்டு பார்க்க முடியாது. போட்டுப்பார். 7ஆம் இடத்தில் யாருக்கு சூரியன் இருக்குதோ அந்த திருமணத்தை அந்த தந்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. அங்கே தான் இருக்கிறாரு. தாலி எட்ட நேரத்தில் மாடியில் போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றாரு. தாலி எட்டது பார்க்க முடியாதியா? பார்க்க ராகுதசை யாருக்காவது ஒருத்தருக்கு ஆரம்ப காலமாக இருந்தால் அவன் யாராவது ஒரு தாத்தா பார்க்க முடியாது, ஒரு தாத்தனை பார்க்க முடியாது. இவருக்கு போயிட்டேன், அவருக்கு போயிட்டேன், சாமியை போயிட்டேன், இன்னும் பாயிண்ட்டு கொள்ள, இன்னும் கேபி இருக்குது, இன்னும் எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது போய் 10 பாயிண்ட் வந்துட்டா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன வைக்கணும்? துர்மரணம் நடந்த வீட்டில் தான் அவனுக்கு பெண்ணு. நீ இப்படி போய் கேட்டாத, ஐயா உங்கள் வீட்டில் ஏதாவது துர்மணம் நடந்துச்சா? கல்யாணம் பண்ணால் போய் பாதியான்னு சொல்லுங்க. மாட்டுக்கு உங்கள் வீட்டில் துர்மணம் நடந்துச்சா அப்படிமே. நீ எங்கே நடந்தாலும் அதானே உனக்கு வரும். அந்த துர்மரணம் வீட்டில் இருந்தானே நீ பெண்ணை எடுக்க போகிற. வேறு மாற்றி அமைக்க வாய்ப்பில்லை. ஒன்றும் வாய்ப்பில்லைம்மா. சொல்லிகிட்டே தெரிய வேண்டியது. அதுக்கு அடுத்து இந்த யூடியூப்பில் ஒன்று கேட்டேன். 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம். இல்லையப்பா இல்லை நொல்ல. ஆனால் கேட்க ஒன்றா இருக்கும். 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு தொடர்புன்னா காதல் திருமணம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது இல்லை. அது ஆனால் கேட்க நல்லா. 7ஆம் பாவம் யாரோட சேர்றாரு? 5ஆம் பாவத்தோடு. அது வேறு கிரகமாக சுக்கிரன்லாம் சேர்ந்துருக்காருன்னு வச்சுருங்க. அது காதல் திருமணமா? இல்லை. 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடு தொடர்ந்தால் காதல் திருமணம். அப்போ 7ஆம் பாவத்துக்கு என்னங்க பதில் சொல்லுங்க? 5 7ஓட போய் தொடர்பு கொள்ளுது. இது காதல். 7 5ஓட தொடர்புன்னா திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்தோஷம். வித்தியாசம் இருக்கு. இது 5 7 7 5 பார்க்க ஒன்றா தெரியும். பிரிச்சிடணும். இதுதான் இப்படி தான் பதில் சொல்லணும். உடனே உங்களுக்கு காதல் திருமணம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. இடையில இன்னொன்று சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். எனக்கு ஜாதகம் பார்க்க ராசி கட்டம் அம்ச கட்டம் தேவையில்லை. எனக்கு ராசி கட்டமே வேண்டாங்க. இந்தாங்க பார்த்துக்குங்க. இது எங்கள் ஜாதகம். எனக்கு ஜாதகம் பார்க்க ராசி கட்டம் அம்ச கட்டம் எனக்கு வேண்டாம். நீங்கள் உட்காந்து என்கிட்ட ஜாதகம் பாருங்க. அதான் உங்களுக்கு தான். அங்கே 2 பேப்பர் தான். அதிலே அங்கே எனக்கு ராசி கட்டம் அம்ச கட்டம் எனக்கு வேண்டாம். இந்த அதுக்கு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அது ஜோசியம் இல்லை.
அது வரவாக்கில் சனி 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். அதுக்கு பூரா உங்களுக்கு அப்படி சொல்லிக்கிறதா? இங்கே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக பிரித்து சப்ளாடாக மாறுகிறது. உங்களுக்கு சனியாக வரும், ஒருத்தனுக்கு குருவாக வரும், ஒருத்தனுக்கு ராகுவாக போகும். அதே மாதிரி இதில் வந்து இந்த இருக்குது அவங்க அம்சக்கட்ட இருக்காங்க. இது ஜோதிடம் நிறைந்த அரங்கம். உங்கள் கையில் கொடுக்குறேன்னா சும்மா ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இந்த அருக்கு நாக்கெல்லாம் பூச்சி இருக்குது, அதுக்கடுத்து தசா பூச்சி இருக்குது. வேண்டாம், எனக்கு தேவையில்லை. எனக்கு அதை தொட்டால் பலன் வராது. தொட்டால் பலன் வரும், வரும் எடுக்க வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல அனைவரும் ரொம்ப மைனூட்டாக கேளுங்க. இங்கே ஒரு மனிதனுடைய ராசி மாறுகிறது. நான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன். பிறக்கும்போது 13 வருடம் குருதசை. அந்த 13 வருட வரையும் மிதனத்தில் என்னுடைய சந்திரன் நிற்பார். அது முடிந்து 4ஆம் பாவத்துக்கு அந்த 4 வருஷத்தை தொடரும்போது நான் கடகராசிக்கு வந்துடுறேன். அந்த புதன் அந்த அந்த குரு முடிஞ்ச உடனே அடுத்து யாரை டச் பண்ணுறாரு? 19 ஆண்டு காலங்கள் சனியை டச் பண்ணுறார். அதுக்கடுத்து யாரை டச் பண்ணுறாரு? புதனை டச் பண்ணுறார். புதன் முடிந்தவன் என்னுடைய ராசி சிம்மம். இப்படி தான் பார்க்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஜாத்து நீங்கள் மிதன ராசி, உனக்கு 7 கண்டச்சனி அட்டமச்சனி. கேபி என்ற ஜாதகத்தில் பின்னால் வர்றதுக்கு பேர் சொல்லிக்கிறேன். 7 நாள் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி இல்லை. ஆண்காலம் பெண்காலம் இல்லை. ஆண்காலம் என்ன கைதட்டதுக்கு பார்க்குறீங்க? அதே உண்மை. ஆண்காலம் பெண்காலம் இல்லை. 7 கண்டச்சனி அஷ்டமச்சனி இல்லை, கிடையாது கிடையாது. சும்மா வெட்டியில் போயிட்டுக்கு உனக்கு. ஆனால் அந்த இந்த பாரம்பரிய ஜோசிக்கு 7 வந்தால் தான் ஜோசியமே ஓடும். 7 இல்லைன்னா இவனுக்கு ஜோசியமே வராது. இப்படி சொல்லி பழகிட்டீங்க. தசாபுத்தி எடுத்து பழகுங்க. அப்போ அது சிம்மத்துக்கு வந்துட்டேன்னா, கடகம் முடிஞ்சு சிம்மத்துக்கு வந்துட்டேன்னா கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம், உத்திர 1ஆம் பாதம் வரையும் அங்கே இருக்கும். உத்திர 1ஆம் பாதம் முடிஞ்ச உடனே அங்கே கன்னிக்கு வந்துடாது. அந்த கன்னியில் வந்து உத்திர அங்கே 3 பாதம் இருக்குது. அந்த 3 பாதம் வரி முடிஞ்சோன்னு சாப்பிட்றான். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. யார் ராசி அதுலேருந்து நான் சந்திரன் நவத்தையே கொண்டாங்க. 3ஆவது ராசியில் பாதி முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க, வந்துக்கிட்டே இருங்க. 3ஆவது ராசி வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கவனமாக இருங்க. ஒருவன் எந்த ராசியில் பிறக்கிறானோ அதுக்கு 4ஆவது ராசியில் உங்கள் கதை முடிஞ்சு போயிடும். புரியுதா? மிதன ராசியில் நான் பிறந்திருக்கேன். இப்போ எனக்கு சிம்ம ராசி கண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணி என்னுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுவிடும். அப்படி ஒவ்வொருத்தரும் மேச ராசியில் பிறந்தியா, நீ மிதனம் வரும்போது கவனமாறு. நீ கடை வந்தவுடனே உன் கொலஸ் உன்னுடைய ஆயுள் கோசியா, நீ எங்கே வரப்போற? ஊட்டி பாருங்க, 120 வருஷம் வரும். சூட்சமாக தான். யார் யார் பிறந்தீங்களோ அந்த ராசிக்கு 4ஆவது ராசியில் உங்கள் கதை முடிஞ்சிருமியா. அப்போ 3ஆவது ராசியில் 3/4 ராசி வந்தோன்னா அனைத்துலையும் கவனமாக இருங்க. பொருளாதாரம் குடும்பம் தெளிவாக இருங்க. ஏன் 4ஆவது ராசி தான் உனக்கு சங்கூத போகிறாள். அப்போ அங்கே என்ன ஒன்று, நீ அமைதியை தேடிக்கிற. அப்போ தான் ராசி நான் வருது. இப்போ என்னுடைய ராசி மிதனத்திலேருந்து நான் கன்னியா ராசியில் உட்காந்துருக்கேன். நான் கன்னிக்குத்தான் பலன் பார்க்கணும். ஆமாம், உத்தர நட்சத்திரம் சூரியன்மா. சூரியன் நடந்தால் தானே சூரிய தசை. நீங்கள் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டீங்க, எட்டி பார்க்குறீங்க. மிதனத்தில் சந்திரன் இருக்காரானா ஓடி போயிட்டாலும் கணக்காதல்ல மாற்றிக்கிறீங்க. மாற்றினா ஜோசியர், இல்லைன்னா நீங்கள் ஜோசியர் இல்லை. நீங்கள் ஜோசியர் இல்லைம்மா, சும்மா அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு போக வேண்டியது. மீட்டிங் அதான் இல்லை. உங்களுக்கு தெளிவான பாயிண்ட் எடுத்து கொடுத்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜோசி. உடனே கேட்டு போய் நீங்கள் நாளைக்கு நீங்களே என்ன பண்ணீங்க, அதே பார்ப்பீங்க. இன்னொன்று, இந்த என்ன சந்திராசிரமம் 2.25 நாள்
போட்டு அழுத்திருவீங்க. 2.25 நாள் நீ எங்கேயும் போவீங்க, ரோடு நிற்காம இருக்கீங்க, வெளியூர் போகாமல் இருக்கீங்களா, சாமி விட்டா வர்றீங்களா, 2.25 நாள் சந்திரன். உன்னுடைய ராசி அந்த வீட்டில் எத்தனாம் பாவத்தில் உள்ளதோ அதுக்கு 8ஆம் ராசியில் 12 மணி நேரம் தான் உங்களுக்கு சந்திராசிரமம். 2.25 நேரத்தில் போட்டு ஆட்டாதீங்க தொட்டியில். இந்த எத்தனாம் பாதத்தில் இருக்குது, அங்கே எத்தனாம் பாதம், அதே சந்திராசிரமம். இங்கே எந்த பாதம், அங்கே எந்த பாதம், இங்கே என்ன நட்சத்திரம், 8ஆம் நட்சத்திரம், அதோட இன்னொரு நட்சத்திரம். 6 12 மணி நேரம் தான் சந்திராசிரமம். 2.25 நேரத்துக்கு தூங்குறீங்க. வர்றவனுக்கு சந்திராசிரமியா, நாளைக்கு பார்ப்போமியா, இதுக்கு பேர் ஜோசியம். சொல்லிக்கிட்டு தானே இருக்கீங்க. அது சந்திராசிரமம் அது அல்ல. 6 மணி நேரம் தான். வீட்டில் போய் என்ன 6 மணி நேரம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்க. அதுக்கு புனர்வு சொன்னது ராசியை மாற்றிட்டேனா, ராசி மாற்றிட்டீங்களா, அப்படி தான் பார்க்கும். உங்கள் ராசி என்ன ராசி, இன்னைக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு ரிஷப ராசி என்ன நட்சத்திரமா, இன்னைக்கு என்ன தசமா, இன்னைக்கு என்ன தசமா ஓடுது, பூர்வமா. இங்கே சுக்கரன் இங்கே சிம்ம ராசிக்கு வந்துட்டீங்க. உங்கள் ராசி சிம்மம். சிம்மா உட்காந்து ரிஷபம் தொட்டியில் போட்டு ஆட்டுறீங்க. ஜோதிடத்தை ஜோதிடமாக பாருங்க. லாஜிக்காக இருக்கணும். லாஜிக் என்னை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லலை, என்ன நீங்கள் ஏற்றுக்கணும்னு தேவையில்லை, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதான சார் ராசி. சும்மா ஓட்டுட்டுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்க நீங்கள் பூர்வத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துட்டீங்க. ஜெயந்த சிம்மம் சுக்கரன், உங்களோட ராசி சிம்மம். அந்த சிம்மத்துக்கு தான் சுற்றணும். சும்மா போட்டு ரிஷபத்திலே தொட்டியில் போட்டு ஆட்டாங்க. மாறுங்க, நாளைக்கு பழகுங்க, நாளைக்கு மாறுங்க. இன்னொருத்தருக்கு பலன் சொல்லும் போது ஐயா நீ சிம்ம ராசின்னு சொல்லாங்க, அங்கவே லூசி திருக்கிம்பேன். நீங்கள் அப்படி மாற்றி பலன் சொல்லு, அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். சிம்மராசிக்கு உண்டான பலன் என்னவோ அதை சொல்லு.